வணக்கம் காய்ஸ். இந்த 365 டேஸ் சேலஞ்சில் நாள் 38 ஆயிடுச்சு. நாட்கள் போகிறதே தெரில, சீக்கிரமாக ஓடிடுது. சரி, நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சுன்னா சொல்ல முடியாது. லேட்டாக தான் எழுந்தாலும் என் கடை முடிச்சல கரெக்டாக இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையை பார்த்தீங்கன்னா தூங்கின பட்சத்துலாம் மடிச்சு வச்சிருவேன். மடிச்சு வச்சது எனக்கு என்ன வேலை பண்ணுறது, அடுத்த வேலை புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துவச்சி துணியெல்லாம் காஞ்சிருந்துச்சு. அதை எடுத்து வந்து ஒழுங்காக மடிச்சு வைக்கணும். மடிச்சு வச்சது எனக்கு அடுத்த வேலை என்ன பண்ணுறதுனே புரியும். இந்த பண்ண வேலையை பண்ணிட்டு இருக்கனால ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. வேறு வழி இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும். அப்புறம் என்ன, முடிச்சுட்டு காற்று வாங்கலான்னு கொஞ்ச நேரம் வெளியே வந்தேன். நான் தான் மந்தமாக இருக்கேன்னு பார்த்தா அதை விட கிளைமேட்டும் மந்தமாக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பூ பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி. அந்த பூ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த பூவில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பட்டு ரொம்ப ஜொலிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. பூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் மறந்து போயிட்டேன். சரி, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப கலராக வேற இருக்கேன். இப்படியே நின்று இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஆகிடுவேன். இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகிற சாமி சொல்லிட்டேன். அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஓனரை நான் வாங்கி வச்ச செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்து பார்த்தேன். ஆல்ரெடி கீழ் தாண்டி வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க போல. பரவாயில்ல, நமக்கு ஒரு வேலை மிச்சம். அப்புறம் என்ன, ஆண்டூட்டி கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, கீழே வந்து தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா கேனில் தண்ணி இல்லை. ஓனர்னு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேனை மட்டும் மாற்றி வச்சிருங்க, ஓகேங்களா? இந்த சின்ன பசங்க கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நானே 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கிரிக்கெட் விளாடுவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் மொபைல் ஃபோன்லாம் எதுவும் கிடையாது. ஸ்கூல் விட்டால் கிரிக்கெட் தான் ஸ்கூல், இந்த மாதிரி இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்போ ஒரு தனி ஃபீலிங் தான். என்ன கதை பேசிட்டு ஏதோ யோசிச்சு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் டேல ஒரு தரமான டே தான். இன்னைக்கு ஒர்க் அவுட்லேயே மெயின் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த டெட் லிஃப்ட் தான். இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருந்தேன், இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டலான்னு இருக்கேன். பேக் மசில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மைண்ட் மசில் கனெக்ஷனர் போடுறோமோ பம்பும் நல்லா இருக்கும், க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒர்க் அவுட் போகிறது பெருசு இல்லை, எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால அண்ணன் சொல்ல வரது என்னன்னா, இதுக்கு மேலே ஒர்க் அவுட் போடும்போது ஒழுங்காக மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடுங்க, ஓகேங்களா? என்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணனுக்கு ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் விட்டுட்டு போங்க. பேசிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன, ரூமுக்கு ஜூட் விட்டாச்சு. வீடியோல நான் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீ மாமே மூஞ்ச காமிடா, ஏய் சும்மாவோட தாயொலி என் உசுரை ஏண்டா வாங்குற அப்படின்னு சொல்றான். நான் என்னன்னு சொல்றது அவங்ககிட்ட போயிட்டு மேட்டர். இந்த படிக்கட்டு ஏறி நான் உடம்பு டயர் ஆயிரும் போல. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் 6 டைம் ஏறதா இருக்கு. அதனால ஓனர் சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் வைக்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு வழியா எப்படியும் மேலே ஏறி வந்துட்டேன். அந்த உடனே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூவி இன்னும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மூவி தான் பார்க்க போறேன் இன்னைக்கு. செம்ம போரிங்கா இருந்துச்சு. அதனால அந்த 2 மணி நேரம் அந்த மூவிக்குள்ள போயிட்டேன். கையோட சாப்பிடறதுக்கு ஹோட்டல் கிளம்பிட்டேன். தலைவர் பாத்தீங்களா எப்படி தூங்குறாருன்னு, ராஜா வாழ்க்கை. மூட்டு வந்த வேலையை பண்றோம், எனக்கு தெரியும். சரியா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு சந்திப்போம் காய்ஸ். நாயை கூட்டிட்டு போனாலும் நல்லா இருக்கு. நம்ம ரூமுக்கு அதான் சொல்றேன், பூனை தூக்கிட்டு போயிடலாம்.